எல்லாருமே இந்த படத்தில் வந்து இவ்வளோ தூரம் கலந்துக்கிட்டு நிறையா ரசிகர்கள், என்னோட ரசிகர்கள், சாந்தன ரசிகர்கள் வந்திருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் செந்தில் நல்லா வரணும், அதாவது எண்ணம் போல் வாழ்வு அப்படிம்பாங்கள்ல. ஸோ செந்தில் நல்லா வரணும் அப்படிங்கிறதுல வந்து எத்தனை பேர்த்துக்கு வந்து ஈடுபாடு இருக்குது, எத்தனை பேர் வந்து அதை சொன்னால் கதையே கேட்காம ஃபைனான்ஸ் பண்ணான்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்து எவ்வளோ தூரம் உதவியாக இருக்காங்கும் போது நிச்சயமாக செந்தில் எல்லாருடைய பேரையும் காப்பாற்றுவாப்பில். அது எனக்கு உத்தரவாதமாக என்னால் சொல்ல முடியுது. அப்புறம் நான் கூட ஏப்பா இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு வேணுமா, முதல்ல கொஞ்சம் ஃப்ரீயாக ஏதாவது செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் ரிஸ்க்கான கதை அப்படின்ட்டு நல்லா இருக்குது கமர்ஷியலாக. ஆனால் எடுத்துண்ணி செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக பண்ணிக்கலாமே அப்படின்னா, இல்லை சார் ஒரு அடி அடித்தாலும் நெத்தி அடியாக அடிக்கணும், அதனால தான் இந்த கதை செய்வேன் அப்படின்னாரு. ஸோ அதனால் கண்டிப்பாக செந்தில் வந்து எல்லாத்துக்கும் பேர் வாங்கி கொடுப்பாங்க. சாந்தனு வந்து தமிழ் சினிமாவுக்கு நல்ல ஒரு உழைக்கிற சின்சியரான ஒரு இளம் கதாநாயகன். அதோட ஒரு டீமாக பாரதி ராஜா சார் பையன், பாண்டியராஜா சார் பையன், இவங்க எல்லாமே இருக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சினிமாவில் வந்து நாங்கள் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி ஊரில் இருக்கிறவங்களோட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப ஜாஸ்தி வந்து டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், கேமராமேன் இப்படி தான் பழகிடுவோம். இன்னமும் அது வந்து ஜென்ரேஷன் தாண்டி இன்னொரு அடுத்த தலைமுறைக்கும் அது தொடர்ந்து இருக்குன்னு நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது பார்க்கும்போது ஒரு குடும்பமாக இருக்குது, அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல நான் ஏன் இந்த கதையை செலக்ட் பண்ணேன் அப்படின்னு கண்டிப்பாக யாராவது கேட்பீங்க. இந்த படத்தில் ஒரு டயலாக் இருக்குது. ஒருத்தர் கேட்பார் என்கிட்ட, நீ சொல்கிறது உண்மையான எந்த அளவுக்கு நீ நம்புறேன்னு. சத்தியமாக சொல்கிறேன் சார், நான் பயப்படுறேன் அப்படின்னு. உண்மையிலேயே இந்த கதை கேட்டப்போ எனக்கு வந்து இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதுதான் முதல் காரணம் இந்த கேரக்டர் எடுத்தது. ஏன்னா அவ்வளோ ஒரு வெயிட்டேஜ் உள்ள ஒரு ரோல் அண்ட் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ரோல், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ரொம்ப மெச்சூர்டாக இருக்கணும். ஸோ அது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கு பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஐ ஹோப் ஐவ் ஜஸ்டிஃபைட் த கேரக்டர். அண்ட் இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே, நாங்கள் எல்லாருமே போய் நானும் டைரக்டர் ரிக்வெஸ்ட் பண்ணது, தியாகராஜன் சார், ராம்கி சார், தலைவர் கவுண்டமணி சார், அப்புறம் ஊர்வசி மேம், அப்புறம் மனோஜ், பிருத்வி, வெங்கட் சார், ரோஸ், பிரசாத், நமோ நாராயணா, கண்ணன் சார், எல்லாருமே பின் வெரி சப்போர்ட்டிவ். எனக்கு இன்ஃபேக்ட் ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லா சீனியர் ஆக்டர்ஸ் அந்த அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு 12 ஆக்டர்ஸ் எல்லாருமே சீனியர் ஆக்டர்ஸ். ஸோ அவங்களோட ஈக்குவலாக போட்டி போட்டு நடிக்கணும். எனக்கு அதுவே ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. வாய்மை வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முதல்ல எடுத்தோடனே அந்த டீசர் வந்தபோதே நான் வந்து சாந்தனுக்கு சொல்லியிருந்தேன், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தீமாக இருக்குது, நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஒரு 12 பேரை வச்சுக்கிட்டு அதில் ஒரு ஹீரோ டபுள் ஆக்ஷன் மாதிரி தெரியுது. ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் அட் த சேம் டைம் ஒரு த்ரில்லராகவும் இருக்குது இந்த படம். அண்ட் டெஃபினட்டாக ஒரு என்டர்டெய்னிங்கான படமாக தான் நம்மளுக்கெல்லாம் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. அதாவது நான் வந்து நிஜமாவே எதிர்பார்க்கல வந்து என்ன வந்து சிடி ரிசீவ் பண்ண ஐ எம் ஸோ ஹாப்பி. எனக்கு ரொம்ப இமோஷ்னல் மூமெண்ட் இது. அதாவது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான். நான் அவன் பேசுவேன், ஹீஸ் லைக் மை சன். ஸோ எனக்கு அதில் தான் மேடம் சந்தோஷம். எனிவே, ஸோ இது ஒரு இட்ஸ் அ கிரேட் மூமெண்ட் ஃபார் மீ டு பி ஹியர். மொத்தத்தில் இது ஒரு டீம் ஒர்க் மாத்திரம்தான் சக்ஸஸ் அப்படிங்கிறது இந்த டீம் முன்கூட்டியே எங்களுக்கு காமிச்சிட்டாங்க. ஏன்னா ஹீரோன்னு கூட பார்க்காம அவருடைய ஒர்க்கு, டைரக்டர் அவருடைய ஒர்க் மாத்திரம் இல்லாமல் எல்லாருமே டீமாக இருந்து ஒர்க் பண்ணுறாங்க. இந்த டீமுக்கு பெரிய சக்ஸஸ் கிடைக்கணும். அது மாத்திரம் இல்லை, நம்ம டைரக்டருக்கு வியாபாரமும் தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கி படம் எடுக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப வியாபாரம் தெரியணும். ஆடியோவை அவரே ரீடைன் பண்ணியிருக்காரு. ரொம்ப வாழ்த்துக்கள் சார். ஏன்னா நமக்கு அது பெரிய ஒரு அசெட். மொத்தத்தில் இந்த டீம் பெரிய சக்ஸஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் விஷ் பண்ணுறேன். எஸ்பெஷலி சாந்துவுக்கு ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும்னு நம்புகிறோம். பிருத்வி ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறோம். அடுத்த திரும்ப ஆண் பாவம் 2 வராரு. அவருக்கும் என்னுடைய இனிய வாழ்த்துக்கள். வீட்டில் என் பையன் ஒரு நாள் என்னை அழ வச்சதில்லை. ஆனால் டைரக்டர் செந்தில் அவனை படத்தில் காமிச்சு என்னை அழ வச்சிட்டார். பயங்கர நீங்கள் எமோஷன் ஆகிட்டேன். நான் வந்து படம் பார்த்து அழுதுலாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. இப்போ பரபரன்னு ஃபீல் ஆயிடுச்சு. இதுதான் உணர்ச்சி. அந்த உணர்ச்சியை கண்டிப்பாக படத்தில் கொண்டாந்துட்டீங்க. சினிமா எவ்வளோலாம் கொடுக்குதுங்க எங்களுக்கு. உண்மையை நடிச்சு பார்க்குறோம். ஏதோ கஷ்டம்லாம் புலம்பு சில நேரத்தில். இனிமேல் கஷ்டத்தையே தூக்கி போட்டுருக்கோம். என் குருநாதர் மேடையில் உட்காந்துருக்காரு. குருநாதர் பையன் கதாநாயகன்.
அவருடைய குருநாதர் பையன் நடிக்கிறார் மனோஜ், அவரு கூட என் பையன் நடிக்கிறாரு. இதை விட என்ன வேணும்?